ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் தால்ச்சா தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம தோரம்பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம், போதும், அவ்வளோதான். எண்ணெய் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை 2, அன்னாசி பூவு, மராட்டி முக்கு, லவங்கம் 2 இதெல்லாம் சேர்த்துட்டு பொரியட்டும். ஆயிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம குக்கரில் பண்ணுறதுனால அப்படியே சீக்கிரமே வந்து செய்யலாம், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போடாதீங்க, வெடிக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கீறிட்டு போடுங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கியாச்சு. 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு. இது நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூனுக்கு வந்து பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இது வதக்கும் போதே நம்ம மட்டன் இதோடு சேர்த்துடலாம். இது வந்து நான் வாங்கிட்டு வந்து மிக்ஸ்டு மட்டன். இதில் எல்லாமே இருக்கும். தலைக்கறி, போட்டி, ஆட்டுக்கால், நொரடப்பா, ஈரல், மட்டனு, மார்கண்டை, எலும்பு எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து 1/2 kg எடுத்திருக்கேன் நான். இதை இப்போ சேர்த்துடலாம். இதில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் மஞ்சளாக தெரியும். மட்டன் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கணும். அந்த மட்டன் கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், வெந்த பிறகு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்துட்டு நான் 200 கிராம் தோரம்பருப்பு வாஷ் பண்ணி ஒரு 2 கிளாஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா மட்டன் வேகணும், பருப்பும் வேகணும், அதனால் 2 பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். கறி வேகிற அந்த டைம்லேயே வந்து பருப்பும் வெந்துடும். ஸோ இதுக்கு தேவையான காரத்துக்கு வந்துட்டு இது நான் வந்து கொழும்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்ந்தது. நீங்கள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூனுக்கு சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் தனியா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வேகட்டும். நான் ஒரு 5 விசில் ஆகிட்ட பிறகு பார்க்கலாம். நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி விட்டுடலாம். பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. பாருங்கள், பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஏன்னா கொழும்பாக வேணும் நம்மளுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, கறியும் நல்லா வெந்துட்டுருக்கும். இதை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இது நான் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு கீர் ரைஸ், அதாவது தேங்காய் சாப்பாடு செஞ்சுட்டு இது வந்து கொழும்பு வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் வந்து கத்திரிக்காய் போட்டு கூட செய்வாங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம், இல்லை மாங்காவும் சேர்த்துக்கலாம். பட் நான் காயெல்லாம் சேர்க்கலை, வெறும்ன பருப்பு போட்டு மட்டன் போட்டு செஞ்சுருக்கிறேன். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. மட்டன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் அடிக்கடி இதை தான் செய்வீங்க. பாருங்கள், நல்லா கமகமகமன் வாசனை வருது. பருப்பு நான் இன்னொரு தடவை சொல்கிற பாருங்கள், நம்ம கடையில் ஒன்றும் இல்லை, நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, கறியை நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ இட்லி பாருங்கள், நல்ல மல்லிகைப்பூ இட்லி, வெள்ளை வெளியேறுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து 4க்கு 1 தான். புழுங்கலரிசி 4 டம்ளரு, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பண்ணுறது. செம்ம சாஃப்டாக இருக்கும்.
ஸோ மட்டன் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஆட்டுக்காலெல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் இங்கே காட்டுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இவங்க வந்து போடுறது. குட் டே மாம்சான்னு சொல்லுவாங்க. ஸோ சண்டேயில் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இட்லி மட்டன் தால்ச்சா. ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பபாய்.